ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நேற்றைய உரையில் பிரம்மராக்கதம் இடத்தில் பாடம் கேட்க வந்த அந்த இளைஞன் யார் என்ற கேள்வியோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் உரைக்குள் செல்லலாம். அந்த இளைஞன் யார்? யாருக்கும் தெரிந்திராத வியாக்கியானத்தை எல்லாம் தவறில்லாமல் நன்றாக அறிந்துள்ளவன் யார்? அவன் வேறு யாரும் அல்லன், கௌடரை தேடி வந்திருக்கும் அந்த இளைஞன் பதஞ்சலியே ஆவான். கௌடர் எழுப்பும் கேள்விகளுக்கு எவரும் விடையளிக்காத காரணத்தினால் தானே மீண்டும் பிறந்து அவரின் கேள்விகளுக்கு தக்க விடை அளித்து அந்த கௌடருக்கு சாப விமோச்சனம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உறுதி பூண்டு அந்தணர் குலத்தில் பிறந்து சந்திரகுப்தன் என்ற பெயரை தாங்கி வந்திருக்கின்றார் அவர். ஆக குருவானவர் தன் சீடரிடமே பாடம் கேட்க வந்திருக்கின்றார். சந்திரகுப்தன் கௌட பிசாசிடம் பாடம் கேட்க ஆரம்பித்தான். பேய்க்கு வாழ்க்கைப்பட்டால் புளிய மரத்தில் தான் ஏற வேண்டும் என்பார்கள். அதிலும் அதனையே குருவாக கொண்டால் சொல்லவே வேண்டியதில்லை. மிக கடுமையான கட்டளைகளை அந்த பிரம்மராக்கதம் பிறப்பித்தது. நீ மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு பாடம் கேட்க வேண்டும். நான் கேள்விகள் கேட்டு அதன் மூலம் நீ பாடத்தை புரிந்து கொண்டாயா என்று பார்க்க எனக்கு நேரமில்லை. நான் சொல்ல சொல்ல நீ வியாக்கரண உரை முழுவதும் முழு வேகமாக எழுதி கொள்ள வேண்டும். நான் பாடத்தை முடிக்கின்ற வரை அது எத்தனை நாட்கள் ஆனாலும் மரத்தை விட்டு இறங்கக்கூடாது. அது மட்டுமல்லாது உணவு உண்ணவோ உறங்கவோ கூடாது என கடுமையான நிபந்தனைகளை போட்டது. சந்திரகுப்த சர்மா சிறிது யோசித்தான். பிரம்மராக்கதம் சொல்லுவனவற்றையெல்லாம் எழுதி கொள்வது என்று முடிவு செய்தான். எப்படி எழுதுவது என்பதுதான் புரியவில்லை. சற்று யோசித்தான். அரச இலைக்காம்பை ஒடித்தான். தன் தொடையை கீறி வெளிப்பட்ட இரத்தத்தில் தோய்த்தான். இலைக்காம்பை மெய்யுடைய எழுதுகோலாக கொண்டு அரச இலைகளில் மகாபாஷ்யத்தை பிரம்மராக்கதம் சொல்ல சொல்ல எழுத ஆரம்பித்தான். இவ்வாறு பல நாட்கள் எழுதினான். இதன் மூலம் கௌடர் சாபம் நீங்கி மானிட வடிவம் பெற்றார். பிசாசு வாழ்வு முடிந்தது. தான் கற்ற பிரம்மஞானத்தை உலகுக்கு அளிக்க விரும்பினார். அதனால் இமயமலை சாரலுக்கு சென்றார். துறவர நெறியில் புகுந்து வேதாந்த பயிற்சி பெற்றார். இறைவன் திருவடியில் வீழ்ந்து வணங்கி கௌடபாதாச்சாரியார் என்ற திருநாமம் பெற்றார். சந்திரகுப்த சர்மா மரக்கிளையில் இருந்து கீழே இறங்கினார். பாஷ்யம் ஏறிய இலைகளை பொறுக்கி மூட்டை கட்டினார். நாள் கணக்கில் உறக்கம் இல்லாததாலும் இடைவிடாது எழுதியதாலும் ஏற்பட்ட களைப்பால் அயர்ந்து தூங்கிவிட்டார். அப்போது அங்கு ஒரு ஆடு வந்தது. ஆட்டுக்கு வியாக்கரணம் தெரியுமா, பாஷ்யம் தெரியுமா, இரத்த நாற்றம் இருப்பது கூட தெரியாமல் மூட்டையில் கட்டியிருந்த இலைகளை தின்ன ஆரம்பித்தது. சர்மா விழித்தெழுந்த போது இலை மூட்டையில் ஒரு பகுதி எஞ்சியிருந்தது. தம் இதயத்தில் ஒரு பகுதியே அடித்து விட்டார் போல தவித்து போனார். சோகமே உருவாக உஜ்ஜயினிக்கு வந்து சேர்ந்தார் அவர். மகாபாஷ்யத்தில் காணாமல் போன பகுதிக்கு அசபாஷித பாஷ்யம் அல்லது ஆடு தின்ற உரை என்று வழங்குவார்கள். எஞ்சிய இலைகளோடு சர்மா உஜ்ஜனியில் உள்ள ஒரு வணிகர் வீட்டு திண்ணையில் படுத்துக் கொண்டார். ஆழ்ந்து உறங்கியும் போனார். பிரஜை இழந்தார் போல ஒரு மயக்க நிலையில் இருந்தார். அந்த நிலையில் அவரை கண்ட வணிகர் மகள் பரிதாபம் கொண்டார். தயிர் சாதத்தை அளித்து அவரின் களைப்பை போக்கினார். களைப்பால் உறங்கி பின் விழித்தெழுந்தார். எஞ்சிய பாஷ்யத்தையாவது மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு அந்த வணிகனுக்கு நன்றி கூறி புறப்படலானார். அவருக்கு உணவு கொடுத்து அவருடைய களைப்பை போக்கிய போது பார்த்த வணிகன் மகள் தன் உள்ளத்தை பறிகொடுத்தார். இதை வணிகன் அறிந்து கொண்டான். உடனே அவன் தன் பெண்ணை மணந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் கேட்டான். சந்திரகுப்த சர்மாவுக்கோ இல்லறத்தில் நாட்டமில்லை. அதனால் மறுத்தார். வியாபாரியோ விடவில்லை. உன் உயிர் என் மகள் அளித்த பிச்சை, ஆகையால் நீ என் மகளை மணந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று கூறியதோடு அரசனிடம் வழக்கும் தொடுத்தான். சந்திரகுப்த சர்மாவின் அழகில் அரசனும் மயங்கினான். தன் குமாரியையே அவருக்கு மனமுடிக்கலாமே என்று கருதினான். உடனே இவன் சரியான வரனா என்று பார்க்க வேண்டும். ஆலோசனைக்கு மந்திரியை அழைத்து வருக என்று உத்தரவிட்டான். மந்திரியும் வந்தார்.
அந்தர குலத்தைச் சேர்ந்த அவருக்கும் ஒரு பெண் இருந்தார். அவளுக்காகவே அரசன் இந்த பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று எண்ணிக்கொண்டான். பிறகு என்ன, கல்யாணமே வேண்டாம் என்ற சந்திரகுப்த சர்மாவுக்கு 3 பேர் போட்டி போட்டுக்கொண்டு பெண் தர முன்வந்தார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர். ஜெய ஜெய சங்கர.